நன்றி மக்களே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஆதரவு தந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன விஷயம்னா, கர்நாடகாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வினாடிக்கு 3500 கன அடி நீர் வந்து திறக்க சொல்லி காவேரி நீர் மேலாண்மைத்துறை வந்து உத்தரவு தெரிவிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இதே போல உத்தரவு தெரிவிக்கும்போது தான் வந்து கர்நாடகால வந்து மேல்முறையீடு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. தண்ணி இந்த மாரி அணை கட்டணும் அந்த மாரின்னு. அதுக்கு வந்து எதிரா நம்ம ஊரு தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாடு சிஎம் அவர்கள் கடிதம் போட்டதுனால, திரும்ப நீர்வளத்துறையில வந்து மறுசோதனை பண்ணி தண்ணி திறக்க சொல்லி இப்போ உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு காவேரி நீர் வரப்போகுது. இப்ப என்னன்னா, கர்நாடகா சிஎம் வந்து நம்ம தமிழ்நாடு சிஎம் பேச்சுவார்த்தைக்காக இந்த அணை விஷயமா மேகதாது அணை விஷயமா கர்நாடகா கூப்பிட்டுருக்காங்க. வர ஞாயிற்றுக்கிழமை. விஜயண்ணா கண்டிப்பா நீ போணும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு மேகதாது அணை கட்டணும். இங்கேயே தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அதுக்கு நீங்க ஒத்துக்கவே கூடாது. ஏன்னா, தண்ணி இருக்கும்போதே அவங்க தண்ணி தராம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அணை கட்டிட்டாங்கன்னா சுத்தமா தரமாட்டானாம். தயவு செஞ்சு இதுக்கு நீங்க ஒத்துக்கவே கூடாது. அப்புறம் இன்னொரு ரிக்வெஸ்ட்னா, நிறைய அணைகள் வந்து காமராஜர் காலத்துல தான் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து ஒரு அணைகள் கூட கட்டப்படல. 60 ஆண்டு உன்னோட ஆட்சியில வந்து நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தயவு செஞ்சு பேர் சொல்ற மாதிரி ஒரு அணையாவது கட்டணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த அணை கட்டக்கூடாது. கட்டினா நமக்கு தண்ணியே வரவே வராது. தயவு செஞ்சு இந்த விஷயத்த வந்து எல்லாருமே பகிருங்க. ஏன்னா தண்ணியை பத்தி பேசினா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. வேற ஏதாவது பத்தி பேசினா நல்லா வியூஸ் போகும், லைக் வரும். ஆனா இதை பத்தி பேசினா எந்த இதுவுமே வர மாட்டாது. தயவு செஞ்சு எல்லாரும் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை பகிருங்க.